इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् शरीरं त्वं सम्भोधरिमहिरवक्षोर्वैदं तवात्मानं मन्ये भगवति नवात्मानमनघम् अदस्येदस्येमयदाधारणतया विदब्रह्मं धोमा समगतपदानन्दपरयोः महत्त्वं व्योमस्त्वं मरुदरिमरुद्रारभिरति स्वमापस्त्वं भूमिः स्वहि परिणतायां नहि वरम् त्वमेव स्वात्मानं परिणमयितुं विश्वोपरा चिदानन्दाकारं शिवयुतिभावेन निभृते. இரண்டு ஸ்லோகங்கள் நேற்று பார்த்தோம். ஒன்று தம்பதிகளுடைய அந்யோன்ய பாவத்தை வளர்க்கக்கூடியதான காலப்பள்ளதான ஒரு ஸ்லோகம். இது ரொம்ப அவசியமாக இருக்கிறதுனால அதை ஒரு தரம் மறுபடியும் ஒரு ரெண்டு மட்டும் பார்ப்போம். அம்பாள் சட்டினம் சூரிய சந்திரால ரெண்டு காலணிகளாகவும் ரெண்டு ஸ்தனங்களாகவும் ரெண்டு கண்களாகவும் இருக்கிறதா. அதே போல அந்த பரமேஸ்வருடைய சரீரத்தை தன்னோட சேர்ந்து இருக்கிறத வைத்துக் கொண்டிருப்பதனால அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபமாக ஆனதுனால என்னாச்சு, அவ ரெண்டு பேரும் நவாத்மாவாக இருக்காங்க. நவம்னா புதுசுன்னு ஒரு அர்த்தம், நவம்னா 9 9 விதமான ஐக்கியங்கள் அவளுக்கு ஏற்படும். பேருல ஒரு ஐக்கியம், இவருக்கு சிவன்னு பேரு, அம்பாளுக்கு சிவான்னு பேரு. உருவத்தில் ஒரு ஐக்கியம், அர்த்த சந்திராகாரமா அர்த்த சரீரமாக ஒரு ஐக்கியம். அதே மாதிரியே எல்லா விதமான ஐக்கியங்களும் அதே திருப்தி ஸ்திதி சம்ஹார விரோதான அனுகிரகம் எனக்கூடியதான பஞ்ச திருத்தியங்கள் பண்ணி கொண்டிருக்கார். அது பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமும் அப்படித்தான். எல்லா விதமான ஐக்கியங்களும் அங்கு ஏற்பட்டிருப்பதனால் அந்த ஐக்கியமான ஒரு ஸ்வரூபத்தை சாதிக்கிறவாளுக்கு வீட்டுக்குள்ள வேறுதலான பாரலௌகிகமான கர்மாக்கள் வரும்போது ஐக்கியம் இருக்கிறது. வீட்டுக்குள்ள பாரலௌகிகமான கர்மாக்கள்னா லௌகிகமான கர்மாக்கள் ஐக்கியம் சாதாரணமாகவே இருக்கு. அதை பற்றி விசேஷமாக சொல்ல வேண்டியது. முக்கியமான வேண்டியது கர்மத்தை பண்ணும் பொழுது அந்த அவ ரெண்டு பேரும் ஒருத்தர் சேர்ந்து புண்ணிய கர்மாக்களை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். அந்த எண்ணம் ஏற்படணும்னா அவ மேல 3 தடவை கீழே 3 தடவை இவா எல்லோரும் தப்புனார். நீங்க பண்ணக்கூடியதான மற்ற ஜபங்கள் அவாவாளுக்கு தான். ஆனா சௌந்தரிய வகையில பண்ணக்கூடியதான அம்பாளுடைய ஜபமானது உங்களுக்கு பின்னால பேரனுடைய பசங்கள் வரைக்கும் வரும். அதனால வேதங்கள் நப்தா அப்படிங்கிறது நப்திர வேறும் மோதமானோ அப்படின்னு அப்படியே நப்து விதி பேரவைகளுக்கு பசங்கள் அவளுடைய ஒரு வாழ்நாள் அவளுடைய சேமத்தையும் நீங்க கண்களால பார்த்து ரொம்ப இருந்ததுலதான் அவ சௌக்கியமா இருந்ததுக்கா நம்ம பசங்க சௌக்கியமா இருக்காங்க ஒரு சந்தோஷம். நம்மளை விட உயர்ந்த நிலையில வாழ்க்காக சந்தோஷம். பசங்களோட பேரங்கள் நல்லா இருக்கா, அந்த பேரங்கள் குழந்தைகள் தேவைகள் அவளும் சௌக்கியமா இருந்துருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தோட இருக்கக்கூடியதான நிலை இதற்கு கிடைக்கும். ஆகையால்தான் அதன் சேகனா சேதி முகையதாரணத்தையா சேகன் என்றும் சேதி என்றும் இந்த ரெண்டும் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது எனக்கூடியதான நிலை இல்லாமல் ரெண்டு பேருக்கும் சமரச பாவம் ஏற்படும் அப்படிங்கிற வருஷம் இது விசேஷமாக இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. அப்படிப்பட்டதான அம்பாளை தியானம் பண்றவாளுக்கு ஐஸ்வர்யங்களும் அவ என்ன நினைக்கிறாளோ அதோட ஐக்கியமாக அதிகமாகவே அவளுக்கு கிடைத்து சந்தோஷமா இருப்பா அப்படின்னு பார்த்தோம். மனஸ்வம் யோமத்வம் மருதசி மருத்சாரதிரதி ஸ்வமாத்மாத்வம் ஸ்வமாபத்வம் பூமிஸ்வை பரிணதாயாம் நஹி பரம் त्वमेव स्वात्मानं परिणमयितुं विश्ववपुष चिदानन्दाकारं शिवयुवति भावेन विवृते मनस्त्वं व्योमस्त्वं अमा நீங்கதான் மனசு, நீங்கதான் ஆகாசம்,
நீங்க தான் மருத்து வாயு. மருத் சாரதிரதி, அதோட மட்டுமல்ல நீங்க வாயுக்கு ஃப்ரெண்டா இருக்கக்கூடியதான நெருப்பு. துவமாவஹா, தங்களும் ஜலம் தான், தாங்கள் தான் ஜலம். துவம் பூமிஹி, நீங்க பூமியா இருக்கு. துவயி பரிணதாயாம் நகிபரம், நீங்க விராட் ரூபமாக விருத்தி அடையும் பொழுது உலகத்துல வேற ஒண்ணும் இல்லை. துவமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வபுருஷா, தாங்களே தங்களை உலகமாக மாற்றிக் கொள்ளும் பொழுது, துவமேவ தாங்களே ஸ்வாத்மானம் உங்களையே பரிணமயிதும் மாற்றிக் கொள்வதற்கு எப்படி விஸ்வபுருஷா, எந்த ஸ்வரூபம்? சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன விபுருஷே, சிதானந்த ஸ்வரூபமாக சிவயுவதி பாவேன, சிவனுடைய அர்த்தக்காரியாக ஒரு தர்மபத்னியாக இந்த உருவத்தை எடுத்துக் கொண்டிருக்கு அப்படின்னு சாதாரணமா ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இப்ப இந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் அஷ்டமூர்த்தி விருது அப்படின்னு சொல்றோம். பூமி, அம்பா ஜலம், பூரம்பாம்சி, அதுக்கப்புறம் அனலக அனிலக, அனிலக காத்து, அனலக நெருப்பு, அனிலக காத்து, ஆகாசம், அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் எஜமானன், பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் எஜமானன் எனக்கூடியது பரமேஸ்வருடைய 8 உருவங்கள். அதனால அவருக்கு அஷ்டமூர்த்தின்னு பேரு. அந்த அஷ்டமூர்த்தி உருவமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் பரமேஸ்வரனுக்கு இது அப்பாண்டிய ஸ்வரூபமாக இருக்கு. அதாவது மனஸ்துவம், மனசுன்னு மனப்பிரதிபலிதமான சைதன்யம், அந்தக்கரண பிரதிபலித்த சைதன்யம் ஜீவன். மனஸ்துவம் வியோமஸ்துவம், வியோமாகாசம், மருதசி, அதுக்கப்புறம் காற்று, அதுக்கப்புறம் மருசாரதி நெருப்பாக இருக்கு, ஆபஸ்துவம் ஜலமா இருக்கு, பூமித்துவம் நீங்க பூமியா இருக்கு, கை பரிணதாயாம் நகிபரம், நீங்க மாறினா வேற ஒன்றும் இல்லை. துவமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதம் விஸ்வபுருஷ சிதானந்தாகாரம், சிதானந்தாகாரம் சித்தாக ஒளியாக இருக்கக்கூடியது சூரியனுடைய சுரூபம், ஆனந்தமாக இருக்கக்கூடியது, ஆனந்தமாக உலகத்தை எல்லோருக்கும் மனசந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான சந்திரனுடைய சுரூபம். ஆகையால் அஷ்டமூர்த்தி விருது இந்த ஸ்லோகம் இருக்கு. இந்த அஷ்டமூர்த்தி விருதுன்னு சொன்னா உலகமே இருக்கக்கூடியதான தத்துவம் ஒன்றாக இருந்தது முன்னால. சதேவதோமிய இதமங்கிற ஆசை. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியதான பலவிதமான பொருள்கள், ஒவ்வொரு பொருளையும் அநேக பல வகைகள். போய் பாருங்க, காய்கறிக்கு கடைக்கு போய் பார்த்து எல்லாம் வருது. கத்திரிக்காய்ங்கிறான், வெள்ளை கத்திரிக்காய்ங்கிறான், சிவப்பு கத்திரிக்காய்ங்கிறான், வேற ஒரு கத்திரிக்காய்ங்கிறான், நாட்டு கத்திரிக்காய்ங்கிறான், எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கிறோம். சாப்பிட்டா வித்தியாசம். ஆனா இது வேற அது வேறங்கிறான். தக்காளின்னா பெங்களூர் தக்காளி, இந்த நாட்டு தக்காளிங்கிறோம், எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. இல்ல சார் அது வேற இது வேற, அது 20 ரூபாய் கிலோ, 40 ரூபாய் கிலோ. இன்னொருத்தன் இப்ப என்னன்னா, அது உரம் இல்லாமலேயே இப்ப தயார் பண்ணி சார் 80 ரூபாய் கிலோகிராம். காசு கொடுக்கிறவன் தான் விற்கிறவனுக்கு என்ன சார் பாட்டு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளையும் எத்தனை வேண்டும். கடையில புஷ்பத்துக்கு போறதுல எத்தனை புஷ்பங்கள், ரோஜா புஷ்பத்திலேயே இந்த புஷ்பம் வேற அந்த புஷ்பம் வேற, வெவ்வேறு கலர்ல இருக்கு. பகவான் எவ்வளவு தயார் பண்ணியிருக்காரு, எத்தனை வித்தியாசங்கள் தயார் பண்ணியிருக்காரு. அது இன்னைக்கெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். அத்தனை வைத்தியம் லாரி லாரியா வந்து விழுந்து, ஒரு புஷ்பம் ஆகி ஒரு புஷ்பம் இல்லையே. அத்தனை விதமாக உலகமாக யார் உண்டு பண்ணினா? ஒரு பரமாத்மா உண்டு பண்ணின. யார் அந்த பரமாத்மா? ஐயா அவருக்கு பேரு தெரியாது ஐயா. சத்துன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். சதேவ சோமிய இதமங்கிற ஆசை ஏகமேவாத்வதீயம், சத்துன்னு பேரு சொல்றோம், அவ்வளவுதான். அது நாம விவகாரத்துக்காக வச்சது. இருத்தல் அந்த பதார்த்தத்துல இருந்து உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களும் உண்டாச்சு. இது சகல பதார்த்தங்களும் உண்டாக்குனா எது எதுல இருந்து உண்டானோ அது அதை விட வேறானது இல்லை. தங்கத்துல இருந்து வள உண்டாச்சு, தங்கத்துல இருந்து செங்கிலி பண்ணினேன், தங்கத்துல இருந்து மோதிரத்தை பண்ணினேன், தங்கத்துல இருந்து தோட பண்ணினேன், எல்லாம் தங்கம் தானே. ஏதாவது கேட்டா அம்பாளுக்கு மாலினி அம்சினி மாதா மலையாதர வாதிரி மாலைகள் போட்டு இருக்கலாம். நிறைய மாலை, ஒரு பேட்டு 2 பேட்டு 3 பேட்டு ஒரு பேருக்கு 2 தரம் 3 தரம் எல்லாம் போட்டுருக்கலாம். மாலினி ஹம்சினி, உங்க சிரஸ்ல 2 ஹம் சஹா, அஹம் சஹா சஹா அஹம், ஹம்ச சோகம் சோகம் ஹம்சஹ எனக்கூடியதான குரு வடிவமாக பார்த்தா இருக்காரு. காம குரு ரூபேஸ்வரம் நமஹமி காமாட்சி அப்படின்னு குரு வடிவமாக இருந்து கொண்டிருக்கார்.
மாதா எல்லாருக்கும் அளந்து கொடுத்துட்டு இருக்கலாம். எந்தெந்த அளவுக்கு கர்மா பண்ணிருக்கோ அந்தந்த அளவுக்கு கர்ம பலத்தை கொடுத்துட்டு இருக்க. மலையா ஜலவாசனி வரிசை அப்படி நாமாக்கள் போயிட்டு இருக்க. ஆனா இந்த ஸ்வரூபமும் எங்க இருந்து வந்தது? அஷ்டமூர்த்தி ஸ்வரூபமாக வந்தது. தான் உலகமாகவே மாறி இருக்க. அதனால்தான் அம்பாளுக்கு என்ன பேரு? விஸ்வம். விஷ்ணுதாசனாவது மகாவிஷ்ணு பேருந்தாரு. விஸ்வம் விஷ்ணுர்வடக்காரா பூதபவ்ய பவத் பிரபு. விஸ்வம் உலகமே அவருடைய ஸ்வரூபம். உலகம் எப்படி அவருடைய ஸ்வரூபமாகும்? உலகத்துல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நல்லவாடும் இருக்கா, கெட்டவாடும் இருக்கா. கெட்டவாடும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தானே, சந்தேகமே இல்லை. இல்ல அதேதான் எல்லா ஸ்வரூபமும் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். அது நல்லது கெட்டதுன்னு நாம பாக்குறோம். அம்பாளுடைய கண்ணல் எல்லாம் ஒண்ணுதான். யாராருக்கு எந்தெந்த அளவுக்கு கர்மா இருக்கோ அதுக்கு தகுந்த போல பலத்தை கொடுத்தார். கெட்டவாளா இருந்தவாளும் அவளுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கா. அவ பயன்படுத்தல. காலம் இருந்து தூக்க கலக்கிறதுல மாணி வெள்ளம் எடுத்த கண்ணதிலிருந்து பாத்திரத்தை குடிச்சுட்டு இருக்கா. எதற்காக பால் ஊத்துறதுக்கு? அந்த பாத்திரத்துக்கு மேல இது மூடி திறக்கல, ராத்திரி மூடி வச்சிருக்க. அவனும் இருக்கு, அவனா அப்படியே ஊத்தினான். முதல்ல பால்லாம் கீழே பண்ணிட்டு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா அப்படி அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு நமக்கெல்லாம். இருந்த போதிலும் நாம் அதை பெற்றுக் கொள்வதில்லை. சரியான சந்தர்ப்பத்தில் விநியோகம் படுத்திக் கொள்வதில்லை. 3 வேளை சந்தியாவதனம் பண்ணதோ, காயத்ரி மந்திரத்தை இருக்கோ, ராமநாமாவை சொல்லுக்கோ, எத்தனை சொல்லியிருக்கேன். பண்றோமா? கிடையாது. வேற ஒண்ணு அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்ல. சுத்துவலை கேட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு சௌந்தர் லாலி ஸ்லோகத்தை சொல்லலாமோ இல்லையோ. அஷ்டைஸ்வரியங்கள் வந்து சேருமே. அதோட இல்ல, சத்சங்கம் தானா வந்து சேரும். சத்சங்கம் தானா கிடைக்காது, நம்ம தேடி போகணும். பகவான தியானம் பண்ணினால சத்சங்க சத்துக்கள் தானா வருவார். நம்ம யார் எது சொன்னாலும் அந்த வார்த்தை, அந்த சத்து சொல்லக்கூடியதான வார்த்தையில மதிப்பு உண்டு. அந்த வார்த்தையாவது நம்ம மனசுல தைக்க நல்ல வழிக்கு வந்துருவோம். இதுக்கெல்லாம் என்ன வேணும்? இவனுக்கு புண்ணியம் வேணும். இவனுக்கு இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் வேணும். ஆகையால் தான் உலகமெல்லாம் தானா மாறினான். தேளாகவும் பாம்பாகவும் எறும்பாகவும் அம்பாள் தான் மாறினான். அதனால இது வருஷத்தை அது காசுன்னு நினைக்காதீங்க. எல்லாமே அதே ஸ்வரூபம் தான். ஆனா அந்த ஸ்வரூபம் எப்படி வேணும் என்று பார்க்கணும். அதை எப்படி நாம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்ளணும் என்கிறத பார்க்கணும். அதுக்கு மனசுல கொஞ்சம் பக்திய வர வேண்டும். ஆகையால் தான் அம்பாள் விஸ்வரூபமும் விஸ்வரூபாஜாகரணி அப்படின்னு விஸ்வம் உலகமாகவே வடிவமா இருக்க. உலகமாக தான் மாறி இருக்க. உலகமாக மாறி இருக்குன்னா உலகம்னா என்னது? உலகம்னா இந்த 5 பூதங்கள் தான். ஏதாவது ஒரு பொருள் எடுத்துங்க, அந்த பொருள்ல இந்த 5 பூதத்துல ஒண்ணு இல்லாத ஒண்ணு சொல்ல முடியும் உங்களால? இந்த டேபிள் வெறும் மரம் பூமியில இருந்து வச்ச பூமி தான். நீங்க தீர்த்தத்தை சாப்பிடலாம், தீர்த்தம் ஒரு பூதம். தங்கத்தை போட்டதுல தங்கமானது தைஜசம். அது நெய்யை சாப்பிடல, அந்த நெய்யானது தைஜசம். அதனால நெய்யை சாப்பிட்டா உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி லோகத்துல எந்தெந்த ஒரு பொருளா இருந்தாலும் இந்த 5 பூதங்கள்ல ஒண்ணு இருந்துதான் ஆகணும். உங்களுடைய சரீரமே பஞ்சபூதாத்மிகம். இந்த ரத்தம், மாம்சம் இவைகள்லாம் அதுக்கு பதில் இந்த பூமியில இருந்து வந்து நிறைய சாப்பிட்டெல்லாம் நிறைய உண்டாகும், மாம்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதே போலயே இருக்கக்கூடிய காத்து இருக்கவங்க சரீரத்துக்குள்ள காத்து இருக்க பொழுது தொற்றிக் கொள்ளணும். உள்ள புசு புசுன்னு போயிட்டு இருக்க. தூங்குறப்ப பக்கத்துல இருக்கிறவங்க தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கான். காத்து இருக்கா இல்லையா? ஜலம் இருக்கா? உடம்பு முழுக்க ஜலம் தான் சார். ரத்தம் முழுக்க இருக்கு. இந்த ரத்தத்தை டாக்டர் எடுத்துட்டு போனாலும் மறுபடியும் தானா ஊடுறது. எப்படி சுத்திக்க பார்க்க நெருப்பு இருக்கு, வயதுல நெருப்பு கட்டிட்டு இருக்கீங்கிற நெருப்பு இருக்கா இல்லையா? எப்பொழுதும் டெம்பரேச்சர் 98.4 இருக்கோ இல்லையா? ஆகாசம் இருக்கா இல்லையா? உள்ள அனாசோட உள்ள போறதோ இல்லையா? இடவெளி இருக்கா இல்லையா? சோ பஞ்சபூதங்கள் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சரீரத்துக்குள்ள சூரியன் சந்திரன் 2 பேர் இருக்கா. சூரியன் யாருன்னா உங்களுடைய இன்டலெக்ட். ஜாதகத்துல சூரியன் நன்னா இருந்தா தான் அவனுக்கு புத்திசாலியா இருக்கும். சந்திரன் ஒழுங்கா இருந்தா மனசு வேலை செய்யும், இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சவா இருக்கும். இப்ப விவகாரம்னா சூரியன் சந்திரன் இந்த 2க்கும் அப்பாற்பட்டதாக ஒரு ஜீவன் இருக்கு. 8 இந்த சரீரத்திலேயே இருக்கு. இப்படி ஒவ்வொரு பதார்த்தமும் நீங்க அனலைஸ் பண்ணீங்களேனால் இந்த பூமண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இது 8 பதார்த்தங்கள். ஆகையால் அஷ்டமூர்த்தி பொருத்தாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் அந்த அம்பாள் வடிவமாக இப்படி இந்த உலகத்தை முழுக்க வியாபிச்சிருக்க. அந்த உலகத்துல வியாபிச்சிருக்க அம்பாளை நம்ம தியானம் பண்ணினோமையானால்
இவனுக்கு வரக்கூடியதான பிராரப்த கர்மால இருக்கக்கூடியதான ரோகங்கள்லாம் போயிடும். அபஸ்மார குஷ்ட க்ஷய அர்த்த பிரமேய பிரபோத ஜுவர உன்மாதி ரோகாமஹந்த ரோகங்களுக்குள்ளேயே அது ரோக ராஜாக்கள்னு சில பேர். அபஸ்மாரம் எது எப்ப ஞாபகம் வரணுமோ அது அப்ப ஞாபகம் வராது, வேற சமயத்துல ஞாபகம். இது என்ன பண்றது? அவனுக்கு லூஸ் ஆயிடுதுங்கிற எண்ணம், மர கைந்து போடுதுங்கிற எண்ணம், இதெல்லாம் அபஸ்மாரம். குஷ்ட க்ஷய டியூபர்குலோசிஸ், அது டியூபர்குலோசிஸ் எது லங்ஸ்ல தான் வரும்னு நினைக்காதீங்க, எலும்புலயும் வரும், மசில்ஸ்லயும் வரும். என்னமோ சொல்றான் மாட்டான். அது போன் டிவிங்கிறான், என்னத்தை கண்ணுல டிவிங்கிறான், என்னதுன்னு சொல்ல தெரியல. அது அது ஒரு ரோகராஜன்னு. பிரமேக உடம்புல முழுக்க எங்க பார்த்தாலும் எரிஞ்சுட்டே இருக்கு. முறை ஜுரம் கட்டியாரத்தை நீங்க செட் பண்ணிக்கலாம். கரெக்டா 2:30 மணிக்குன்னா வரும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு விட்டோட நாளைக்கு 2:30 மணிக்கு வரும். நீங்க என்ன அனாசின் குரோசன் எல்லா சின்னு சாப்பிட்டாலும் போகாது. சின்னுனா தானே வியாதி இருக்கு. அந்த பேர் மாத்திரைக்கே அப்படி இல்ல சின்னா தான் பேர் வச்சு. எந்த சின்னு சாப்பிட்டாலும் போகாதான். கரெக்டா முறை ஜுரம் வந்துடும். ஜுவர உன்மாத ரோகா மகாந்தா, இப்படிப்பட்டதான ரோகங்கள். அந்த ரோகங்கள்லாம் போகணும். என்னென்ன இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க போயிடும். மனஸ்வம் யோமஸ்வம் மருததி பருத்சாரதிரதித்வமாபத்வம் போதிஸ்வை பரிணதாயாம் மகிவரம் ததேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் வித்வௌபுஷ சிஜானந்தாகாரம் சிவகிவதி பாவேன விபுருஷே. ஆத்மான பிரபஞ்சத்தையும் 5 பூதங்களாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தையும் சூரியசந்திர ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தையும் சிதானந்தாகாரம் அறிவு ரூபமாகவும் ஆனந்த ரூபமாகவும் மனோ நிறைவாக இருக்கிற ரூபமாகவும் அம்மா பரமேஸ்வரி சிவயுவதி பாவேன விபுருஷே, சிவயுவதி ஸ்வரூபமாக தாங்கள் இந்த உருவத்தை எடுத்துக் கொண்டிருக்கள். தரணிமயீம் தருணிமயீம் பவனமயீம் ககன தகனஹோத்ருமயீம் அம்புமயீம் இந்துமயீம் அம்பா மனுகம்பமாதிமாமீட்சே அப்படின்னு மூல கவி இந்த விசேஷமாக இந்த ஸ்வரூபத்தை அம்பாளுடைய அஷ்டமூர்த்தி ஸ்வரூபத்தை சொல்ற. தரணிமயீம் பூமியாகவும் ஹரணிமயீம் நெருப்பாகவும் பவனமை வாயுவாகவும் பவனமயீம் ஜலமாவது நெருப்பாகவும் ககன ககன ஹோத்ருமயீம் ககனம் ஆகாசம் ககனம் நெருப்பு இந்த வழியாகவும் ஹோத்ருமயீம் போதாவான ஜீவனாகவும் அம்புமயீம் ஜலமாகவும் இந்துமயீம் சந்திரனாகவும் அம்பாம் அனுகம்பமாதி மகாமீட்சே எங்களை காப்பாத்துறதுக்காக இந்த உலகத்துல எடுத்துட்டு இருக்கேன். உலகத்துல இருக்கக்கூடியதான பஞ்சபூதங்களும் சூரியனும் சந்திரனும் அத்தனையும் இந்த ஜீவனை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் வந்தது. சூரியன் அப்படி பொசுக்கிறார் சார், வெய்யாதிக்கார் சபந்தம் நிந்தே மழை பிராணம் வாங்குறது சார். வெளியில் தலை காட்ட முடியல, பொம்மையில பார்த்துக்கலாம். அது அப்படிதான் பெய்யும். அப்படி பெய்ஞ்சாதான் அங்கே சௌக்கியமா இருக்க முடியும். அது அந்தந்த ஊருக்கு பகவான் எந்தெந்த ஊருக்கு யாருக்கு எவ்வளவு வேணுமோ எப்ப வேணுமோ என்னைக்கு எவ்வளவு வேணுமோ அந்த காசு தான் கொடுத்துருக்காரு. உமா ஒருத்தருக்காக வரல, இந்த ஊர்ல இருக்கக்கூடியதான சமஷ்டியா எல்லோருடைய புண்ணியமும் சேர்த்து வச்சுதான் அதுக்கு தகுந்ததா இருக்கு. நீங்க இதுக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறவன் இவன் அந்த சமயத்துல வெளியூருக்கு அனுப்பிச்சிருவாரு. எந்த இடத்துல எங்க நாங்கள் இருக்கணும், எங்க சாப்பிடணும், எங்க படுத்துக்கணும் எல்லாரும் ஃப்ரீ டேட்டா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால என்ன விவகாரம் அதுக்கு ஒண்ணு பண்ணலாம், தியானம் பண்ணலாம். அதனால அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். அந்த புரிந்து கொள்ளக்கூடியதான ஸ்வரூபம் தான் இது அப்படின்னு சொல்லி ரோக நிவர்த்திக்கு இந்த ஸ்லோகம் தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை ஒரு 10 தரம் சொல்லி பாயசத்தை பகவானுக்கு நிவேதனம் பண்ணினேடையான எப்படிப்பட்டதான ரோகமா இருந்தாலும் சரி அது கரெக்டா 40 நாள்ல குறைஞ்சு போயிடும். அப்படி ஒரு மௌசமான இது சரீரத்துல சர்வ ரோக ஹர சக்கரம்னு ஒண்ணு இல்லை. அம்பாண்டி சக்கரத்துல வசின்யாதி வாக்தேவதைகள் அதிஷ்டானமா இருந்து கொண்டு ரோகஹர சக்கரம் அந்த மந்திரம் இது. ஆகையால் பஞ்சபூதங்களாகவும் அஷ்டபூதியாகவும் இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தை உட்பட அஷ்டமூர்த்தி ஸ்வரூபம் சொல்லியிருக்கு. அந்த ஸ்வரூபத்தை இந்த ஸ்லோகத்துல ரகசியமாக மனுஷனுக்கு எந்த ரோகமும் வரப்படாதுங்கிற ஒரு பிரயோகம் முன்னாலேயே சொன்னேன். இதுக்கு முக்கியமான பிரயோஜனம் அம்பாளுடைய அனுகிரகத்தினால ஈஸ்வர அனுகிரகா தேவா உப்சாமத்வைத வாசனா
அப்படின்னு அந்த பரம்பொருளை அறியணும் எனக்கூடியதான ஒரு எண்ணம், அத்வைதத்துல ஒரு ஆசை இவனுக்கு வரணுமே. ஆனால் இவன் அநேக பிறகுகள்ல புண்ணியம் பண்ணிருக்கிறான். அந்த புண்ணியமானது நம்ம எப்படி அதை சம்பாதித்துக் கொள்றது? இது போல ஸ்லோகங்கள் ஆயால்தான் விசேஷமா இந்த ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கேன். இதையே சொல்லும்பொழுது பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரு ஒலி ஒன்றை படச்சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமிலையே அப்படின்னு விசேஷமாக பாரும் பூமியும் புனலும் ஜலமும் கனலும் நெருப்பும் வெங்காலும் காத்தும் அதே போல படர் விசும்பும் எங்கும் படர்ந்திருக்கக்கூடியதான ஆகாசமும் ஊரும் முருகும் வாசனையும் சுவை ரசமும் ஒளி அது ரூபமும் ஊரும் ஸ்பர்சம் அதே போல ஒலி சப்தம் இவைகள்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடியதான ஸ்வரூபமான அம்பாளுடைய ஸ்வரூபம் சிவகாம சுந்தரி சீரடைக்க அம்பாளுடைய அனுகிரகத்தினால் சகல க்ஷேமமும் இவருக்கு உண்டாகும், சகல விதமான ரோக நிவர்த்தியும் ஏற்படும். இந்த ரோகங்கள் என்கிறது இதுக்கு பேஸ் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம மனசுல இருக்கு. அதனாலதான் வியாதின்னு சொல்றேன். நீங்க இந்த வியாதிக்கு முன் காரணம் ஒண்ணு இருக்கு, ஆதி. அந்த ஆதியானது முத்தின பிறகுதான் வியாதி ஆறது. நமக்கு ஒரு டெம்பரேச்சர் வந்திருக்கு, ஜுரம் வந்திருக்குன்னு சொன்னா அது இன்னைக்கு வரல, ஒரு 10 நாளுக்கு முன்னால இருக்கு. அதனுடைய பரிணாமம் தான் நமக்கு தெரியுது. அது முதல்லயே அது போக்க முடியாது, தெரியும் சிம்டம்ஸே தெரியாது. அது எப்ப நமக்கு சிம்டம்ஸ் தெரியுதோ அப்ப முத்தி போச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் என்ன பண்றாரு, ஒரு 4 மாத்திரை எழுதி கொடுத்துட்டு நாளைக்கு வாங்குவோங்கிறார். என்ன சுவாமி இது போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது அவரும் மனுஷன் தானே. உலகத்துல யாரு முதல்ல இருக்கக்கூடியதான டாக்டர் யாரு தெரியுமா? பரமேஸ்வரன் தான் டாக்டர். இல்ல அம்பாள் ஒத்திதான் எல்லாத்துக்கும் சர்வ வியாதி விநாசினி, எல்லா வியாதியும் போக்கடிக்கிறது அந்த தத்துவம் தான். நம்ம சாதாரணமாக ஏதோ ஒரு மருந்து வாங்கி கொண்டிருக்கோம். கர்மந்தரி வடிவமாக பரமாத்மா மகாவிஷ்ணு வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்காரு. வசுதா நாம அங்க பாக்குறது இல்லையே. நம்ம இங்க டாக்டர் இருக்கா, அங்க இருக்கா, இங்க இருக்கா நம்ம பாக்குறோம். உங்களுக்கு எந்த சமயத்துல எந்த மருந்து தேவையுமே அது உங்க வீட்டிலேயே பின்னாலே முளைச்சிருக்கும். அதனாலதான் நம்ம பிளாட் கட்டிட்டோம். உழைக்க விடாது, எங்கேயும் இருக்க விடாது. உங்களுக்கு கிராமத்துல போறதுல வேற எங்கேயும் இல்லை, அங்கேயே இருக்கும். அதை எடுத்து பசுமாடோ அல்லது அதுக்கு யாரு டாக்டர் இருக்கா? காட்டுல இருக்க மிருகங்கள்லாம் அதுக்கு என்ன டாக்டர்? யாராவது ட்ரீட்மெண்ட் அதுக்கிட்ட வியாதி வராதோ வரும். அது என்ன பண்றது? அங்கேயே போகும். அதுக்கு மனசுல தோணும், அதை மட்டும் சாப்பிடும். இதெல்லாம் நிறைய டாக்டர் அந்த இலையை மட்டும் சாப்பிட போய் படுறதுக்கும் அடுத்த நாள் கிளீனா போயிட்டு. நாம என்ன பண்றோம், வியாதி ஜாஸ்தியா இருக்குன்னு அது வேற இது வேற சாப்பிடும். டாக்டர் பத்தியமா இருக்கிறது இல்ல. அதனால உபவாசம் லங்கனம் தான் பரம விட்டதும் தெரியல எனக்கு. எல்லாத்த விட இது போல தியானத்தை பண்ணோமையானால், இந்த மனசை நிறுத்தி இது போல ஸ்லோகங்களை சொன்னோமையானால் என்ன பண்றது? இந்த ஸ்லோகம் ஆக்சுவலா என்ன பண்றதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதுல நிறைய ஸ்லோகம்னு சப்தம் இருக்கு. மனஸ்வம், யோமஸ்வம், மருதசி மருத்சாரதுவே பிரமாபஸ்வம், பூமி ஸ்வயி பரிணதாயம். ஸ்வகாரம் எத்தனை தரம் வந்திருப்பாரு? ஸ்வமேவா. இதுதான் முக்கியம். இந்த ஸ்வாத்வான்னு வரக்கூடியதான சொல்லு இருக்கு. இதை நீங்க சொல்லும் பொழுது சகார வகாரங்கள் தாங்கிறது நாக்கு நுனி. வான்னு சொன்னா கீழ் வந்தன மேல் பல்வரிசையை தொடரணும். வான்னு சொல்றத இந்த துவா துவான்னு நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆயிடுதுன்னு சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான மனசுக்கு செல்லக்கூடியதான நாடிகள்ல அசையாமல் வருதம் நிற்கிறது. அப்ப மனசுல இருக்கக்கூடியதான ஈர பசையானது கொஞ்சம் காஞ்சு போகும். அப்ப அதுல இருக்கக்கூடியதான பாபங்கள்லாம் நடந்து விடும். அந்த வியாதிக்கு வரக்கூடியதான பதார்த்தங்கள் தானா போயிடும். பிராணாயாமம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. இந்த பிராணாயாமம் பண்ணினா என்ன ஆகுது? இந்த காத்து இருக்க காத்தை தம் பிடிச்ச மனசு உள்ள வச்சோம்னா அந்த லங்ஸ்ல இருக்கக்கூடியதான பாகம் ஈரப்பசை கொஞ்சம் குறையும். ஈரப்பசை குறைஞ்சதுமே அதுல ஒட்டிட்டு இருக்கிற பதார்த்தங்கள்லாம் தானா கீழே விழுந்துடும். அதுக்காகதான் பிராணாயாம
ஜானேன அனீஸ்வரன் குணானு அப்படின்னு யோக சாஸ்திரம் சொல்றது. சாதாரணமாக அதனாலதான் காயத்ரி மந்திரத்தோட சந்தியாவந்தனத்திலேயே காலையில 3 பிராணாயம், மத்தியானம் 3 பிராணாயம், சாயங்காலம் 3 பிராணாயம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 9 பிராணாயாமங்கள் பண்ணினா இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான எந்த புதுசான ரோகம் ஒட்டாது. நம்ம அதுக்காக தான் சந்தியானத்தை விட்டோம். அது பண்ணினா தானே பிராணாயம் பண்ண வேண்டி வரும். வாரம் வியாதி வருது. இந்த மனசுல ஆதி தேர்மையானால் அது கொஞ்ச நாளைக்கு இதை புத்தி போய் வியாதியாக தெரியுது. அதனால்தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு நம்ம அறியாமலேயே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருந்தால் அந்த நாடிகள் மட்டும் சஞ்சரிச்சு அவளுக்கு நல்லது ஏற்படும் அப்படிங்கிறது. இது எப்படி பண்ணியிருக்காங்க, பக்தி இருக்கிறவாளுக்கு அவளுக்கு தெரியாமலேயே இந்த பலமும் வரணும். இந்த பக்தியினால சித்த சுத்தி ஏற்பட்டு ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொண்டு மோட்சத்தை அடைகிறது அது வழி. ஆனா இப்ப அந்த தெரியுற வியாதி இல்லாம கிடைக்கணும். அதே போல மனசுக்கு ஒரு நிறைவு வரணும். அப்படிப்பட்டதான இன்சிடென்டல் பெனிஃபிட்ஸ் வரணுங்கிறதெல்லாம் இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகம் ரோக நிவர்த்திக்கு ஒரு பலம் இது சொன்னோம். அதே போலயே சில ரோகங்கள்லாம் போகிறதுக்காக தனியா அடுத்தது அவர் கிரஸ்தம் தபனசதி கோடி திதிதரம் பரம்சம் கொம்பந்து பரிமித பார்ஸ்வம் பரிமிதாய மாராத்யம் பவ்யாரவிதே நிராலோகே லோகே நிவசதி ஆலோக பவனே அப்படின்னு அவன் ஸ்வப்பிரகாசமான ஜோதிஷ்வரூபத்துல இவன் இருக்கிறான் அப்படின்னு மேல சொல்லப்படுறது. இத